Welcome to Achaya Max Center. Exercise 1.1, question number 2. Find the inverse of the following if it is exists. அப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். இப்போ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். We know that A inverse equal to 1 by determinant A at GA. அப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட் A 2x2 மேட்ரிக்ஸ் தான். அப்போ டிட்டர்மெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? டயகனல் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் 2. அப்போ இந்த 2ங்கிறது நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ கண்டிப்பாக இன்வர்ஸ் என்ன ஆயிரும்? எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஒருவேளை டிட்டர்மெண்ட் நீங்கள் ஃபைண்ட் பண்ணும்போது ஆன்சர் 0 கிடச்சிச்சின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அட்ஜிஏ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ அட்ஜிஏக்கு லீடிங் டயகனலில் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். அதர் டயகனலில் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ அட்ஜிஏயும் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 3x3 ஆர்டரில் ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்ம இன்வர்ஸ் தான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஏ இன்வர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 1 by determinant A at GA. அப்போ அகைன் என்ன பண்ண போகிறோம்? டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். கிவன் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு 3x3 அப்படிங்கிறதுனால டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு நம்ம கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டு கூட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிட்டர்மெண்ட் ஏயோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் 1 1 12. அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினண்ட் வேல்யூ நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருச்சுனாலே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் பண்ணணும். 3x3க்கு எல்லா எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணி டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அட்ஜிஏ கிடச்சிரும். அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதுதான் அட்ஜாயிண்ட் ஏயோட ஆன்சர். அப்போ ஆல்ரெடி டிட்டர்மெண்ட் ஏவும் இருக்குது, அட்ஜாயிண்ட் ஏயும் இருக்குது. இதை கொண்டு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தோம்னா எல்லா எலமெண்ட்லேயும் 4 காமனாக இருக்கும். அப்போ நம்ம காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஃபைனல் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும்.